Hello friends, welcome to Tamil Dheena Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பரோட்டாவும் அதுக்கு சைடு டிஷ்ஷா சூப்பரான ஒரு வெஜ் குருமாவும் பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பரோட்டாக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 2 கப் மைதா, 1/2 கப் பால், 1/2 கப் எண்ணெய், உப்பு தேவையான அளவு, 2 டீஸ்பூன் சர்க்கரை, தண்ணி தேவையான அளவு. குருமாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஒரு தக்காளி, பச்சை பட்டாணி 1/4 கப், 10 பீன்ஸு, ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக முந்திரி, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 கப் தேங்காய், 2 பச்சை மிளகாய், தேவையான அளவு எண்ணெய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, சோம்பு 1 ஸ்பூன், பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய், லவங்கம், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பால் 1/4 கப்பு, தயிர் 2 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நடுவில் கொஞ்சமாக ஹோல் மாதிரி பண்ணி இதில் சர்க்கரை, உப்பு, பால், எண்ணெய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை ஒரு ஒர்க் ஏரியாவுக்கு மாற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு எந்த அளவுக்கு பிசைகிறோமோ பரோட்டா அந்தளவுக்கு நல்லா வரும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாவு மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கவர் பண்ணி ஒரு 1 மணி நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ணிடலாம். பரோட்டாக்கு மாவு வரத்துக்குள்ளே குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் ஆயில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. பச்சை பட்டாணி கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை அப்படியே கொதிக்க வைக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க காய்களை சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே நம்ம தேங்காவை அரைச்சிக்கலாம். இதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. கொஞ்சம் கொதிச்சா போதும். இப்போ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். பாலும் தயிரும் ஆட் பண்ண பிறகு கொதிக்க தேவையில்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மாவு மினிமம் 1 ஹவர் ஆச்சும் ஊறினா தான் நல்லாயிருக்கும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். இந்த பால்ஸ் மேலே ஒரு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டு அப்படியே நல்லா ஊற வைக்கலாம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த பால்ஸ் எடுத்து நம்ம பரோட்டா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி சாஃப்டாக வந்தால் தான் நமக்கு பரோட்டா விரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப மெல்லிஸாக தேய்ச்சிக்கணும். நீங்கள் சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணி கூட தேய்க்கலாம். நம்ம கை யூஸ் பண்ணாலே இது ரொம்ப நல்லா ஈஸியாக விரிஞ்சிடும். அதனால் நான் கை யூஸ் பண்ணியே பண்ணுறேன். நல்லா இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. மாவு எந்த அளவுக்கு லேஸாக இருக்கோ அந்தளவுக்கு பரோட்டா லேயர்ஸாக வரும். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. கீழே இருக்க சர்ஃபேஸ் கூட தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் தான் நமக்கு பரோட்டா ரொம்ப லேயர்ஸாக சாஃப்டாக வரும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். ஒரு கத்தி வச்சு ஆஃபாக பிரிச்சுக்கோங்க. இந்த ஆஃபை மடித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஆஃபை தனியாக மடித்து எடுத்துக்கோங்க.
இப்போ இதை அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு மெத்தடில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய கஷ்டமாக இருந்துச்சுன்னா நான் இன்னொன்று பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு சாரிக்கு ப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ சப்பாத்தி கட்டையை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசாக தேய்ச்சிக்கலாம். இது வந்து நீங்கள் கை யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது, ரொம்ப லேசாக தான் இருக்கணும். ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவு திக்னஸ் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம இதை சுட்டு எடுத்துடலாம். பேன் மீடியம் ஹீட்டில் இருக்குது. இப்போ பரோட்டாவை போட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதில் சக்கரை சேர்த்துருக்கிறதால நல்லா கோல்டன் கலர் வரும். அவ்வளோதான், பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த பரோட்டா சூடாக இருக்கும்போதே இது இப்படி நல்லா அடிச்சுக்கணும். அப்போ தான் வந்து லேயர்ஸ் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. பாருங்கள் எப்படி லேயராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான லேயர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சூடான பரோட்டாவும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜிடபிள் குருமாவும் இருக்குது. இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதை கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.